சத்தம் கேட்டு சித்தம் செய்ய தத்தம் செய்தோம். காவேஸ் வனாந்தரம் அதிரும் பெண்மானும் புத்தியை ஈன்றிதுவே. வார்த்தை வரும்போது தடைகள் யாவும் மாலிதும். நல்ல செய்தி சொல்கிறீர், பள்ளங்களை நிரப்புவீர். வார்த்தை வரும்போது குறைவு எல்லாம் நிறைவாகும். அக்கினி ஜாலை பிளக்குமே, கேதுரு மரமும் முறியுமே. வார்த்தை வரும்போது வேதனை எல்லாம் மாறிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே தொடர்ந்து மோவாபுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் தொடர்வதை நாம் இங்கே பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மோவாபியருக்கு நேரிடப் போகிற பயங்கரமான வேதனைகளை கண்டு மனதுருக்கத்தினால் ஏசாயா என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது என்று சொல்லி அங்கே சத்தமிடுகிறதை பார்க்கிறோம். இதுபோல பாவத்திலும் அக்கிரமத்திலும் நிலைத்திருப்பதனால் தங்களையே அழித்துக் கொள்கிறவர்கள் மேல் நாமும் கூட மனதுருகி இரக்கம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. தொடர்ந்து 16வது அதிகாரத்தில் மோவாபில் உள்ள அகதிகளுக்கும் மீண்டவர்களுக்கும் யூதாவில் அடைக்கலம் தேடி எருசலேம் ராஜாவுக்கும் கீழடங்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். அவர்தான் கிறிஸ்துவானவர். அவர் நியாயாதிபதியாய் வெளிப்படுவார் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நியாயம் தீர்க்கிறதான அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவானவர் கையிலே கொடுத்திருக்கிறார். மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரகத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மொத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. அங்கே மோவாபுக்கு வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமானாலும் ஆண்டவராகிய தேவன் அவர் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று சொல்லப்படுகிறது. பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். மகிமை உண்டாவது. தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே தமஸ்குக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். தமஸ்கு சீரியாவினுடைய தலைநகரம். அங்கே அந்த தலைநகரம் முறியடிக்கப்படும். அங்கே அசிரியாவுக்கு விரோதமாக எப்ராயிம், அதாவது வடக்கு இஸ்ரவேல் அங்கே எழுந்ததை குறித்தும் அதன் மூலமாக அங்கே துன்பம் வருவிக்கக்கூடிய காரியங்களையும் அங்கே வேதம் தெரிவிக்கிறது. இஸ்ரவேல் மேல் தன்னுடைய நியாய தீர்ப்பின் மூலமாக ஒரு மீந்திருக்கிற கூட்டம் விக்கிரகங்களை விட்டு தங்கள் சிருஷ்டிகரான தேவனிடத்திலே திரும்பும். துன்பம், யுத்தம் போன்ற காலங்களில் விக்கிரகங்கள் எவ்வளவு பயனற்றவை என்பதை அவர்கள் நினைத்து கொள்ளுவார்கள். உன் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தரை மறந்தாய் என்று சொல்லி 10வது வசனத்திலே எச்சரிப்பாக சொல்லப்படுகிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனை மறப்பதென்பது இஸ்ரவேலுக்கு மட்டும் உரிய பாவம் அல்ல. உலக கவலைகள், பணத்தினால் உண்டாகும் வஞ்சனைகள், உலக பொருட்கள் மேல் இச்சை, பாவத்தின் மேல் மோகம், இவை அனைத்தும் விசுவாசியின் வாழ்விலே வேத வசனத்தை அழிக்கும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் எச்சரித்து காட்டுகிறார். அது தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாமல் செய்துவிடும். வாழ்வை குறைத்து தேவனிலும் அவரது வார்த்தையிலும் விருப்பத்தையும் அவரது பிரசன்னத்தையும் இழந்து போகக்கூடிய காரியம் வரும். எனவே தேவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வாலிப வயதில் உன் சிருஷ்டிகர் நிலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே எத்தியோப்பியாவுக்கு
அதாவது அங்கே உள்ள கூஷுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதை குறித்து பார்க்க. கூஷ் என்பது பழைய காலத்து எத்தியோப்பியா. அது எகிப்துக்கு தெற்கே இருக்கிறது. அதன் ராஜா முழு எகிப்தையும் ஆண்டு வந்தான். அசிரியாவுக்கு எதிராக கூட்டு உடன்படிக்கைக்கு இஸ்ரவேலின் உதவியை அவன் நாடி தூதுவரை அனுப்பினான். தேவன் தாமே அசிரியரை ஏற்ற காலத்திலே முறியடிப்பார். தேவனால் அசிரியா முறியடிக்கப்படுவான். கூஷிலுள்ள மக்கள் எருசலேமுக்கு போவார்கள் என்பதை வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. வசனங்களை தியானித்து சர்வ மகிமையான காரியங்கள் செய்தல்வாராக. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.